2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஜஸ்ட் அனதர் எலெக்ஷனாக இருக்க போகிறதுல இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷனாக இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறோம். நானும் நம்மளுடைய வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கேன். திமுகவை பொறுத்தவரையில் அவர்களுடைய கூட்டணியை ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக கட்டமைக்கணும் அப்படின்றதுக்காக தினந்தோறும் அவங்க அவர்களுடைய கூட்டணியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத ஒரு பக்கம் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக எத்தனை இடங்களில் போட்டியிட போகிறாங்க, எப்படி அவங்களுடைய சீட் ஷேரிங் ஃபார்முலா அப்படின்றது இருக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே எல்லோருக்குள்ளும் இருந்துகிட்ருக்கு. திமுகவை பொறுத்தவரையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 188 இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க. அதில் 173 வேட்பாளர்கள் நேரடியாக திமுக கட்சியை சார்ந்தவர்கள். கூட்டணியில் வந்தவர்களுக்கும் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டது. இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க 133 இடங்களில் வெற்றி பெற்றார்கள் அப்படின்றது நம்ம பார்த்தோம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக 170லிருந்து 75 தொகுதிகள் வரை நம்ம போட்டியிடணும் அப்படின்றது திமுகவுடைய கணக்காக இருக்கிறது. இந்த இடத்துல தான் காங்கிரஸ் தினந்தோறும் அவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த முறை அதிக இடங்களில் போட்டியிடணும். 25 இடங்களில் கடந்த முறை போட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றது 72% இருந்தது. 18 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த முறை கூடுதலாக நாங்கள் போட்டியிடணும், 40 இடங்களில் போட்டியிடணும் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய விருப்பமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 34 இடங்கள் வரையும் அவங்க கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. ஏன்னா 34 இடங்கள் அப்படின்றது இப்போ ஒரு ராஜ்யசபா மெம்பரை நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் 34 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு அப்படின்றது தேவை. ஸோ அந்த அடிப்படையில் 34க்கு அவங்க இறங்கி வந்திருப்பதாக சொல்கிறாங்க. இதற்கு மேலே நாங்கள் இறங்கி வருவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்றது தான் கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான அந்த குழு அப்படின்றது திமுகவுக்கு தெரிவித்திருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்களுடைய டிமாண்ட்லேருந்து இறங்கி வரமாட்டாங்க. இப்போ திமுக எப்படி அவர்களுடைய தொகுதி பங்கீடை செய்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ தேமுதிகவை பொறுத்தவரையில் 6 இடங்கள் இந்த கூட்டணியில் அவர்கள் கொடுக்க போவதாக சொல்கிறாங்க. 6 இடங்கள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்றது தேமுதிகவுடைய அந்த தேர்தல் கூட்டணி உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுத்தவரையில் கடந்த முறை 6 இடங்களில் போட்டிட்டு 4ல் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை அவங்க 8 இடங்களில் போட்டியிடுவதற்கான விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 10, ஆனால் திமுக 8 இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படின்றத கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த முறை நாங்கள் 10 இடங்களில் போட்டியிடணும் அப்படின்ற டிமாண்ட் வச்சுருக்காங்க. போன முறை 6 இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டது. அதில் 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க. இந்த முறையும் 6 இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 6 இடங்கள், மார்க்சிஸ்ட்டுக்கும் 6. ஸோ அவங்க கூடுதலாக கேட்டாங்க. பட் இந்த முறை கடந்த முறை என்ன கொடுத்தோமோ அதையே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஐயுஎம்எல்லை பொறுத்தவரையில் 3 இடங்கள் டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன முறை 3 தொகுதிகளில் போட்டிட்டு 3லையுமே அவங்க தோல்வி அடைந்தார்கள் அப்படின்றது கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ 5 கேட்டிருக்கதா சொல்கிறாங்க. பட் ஆனால் 3 அப்புறம் இப்போ 2 அப்படின்றது ஒரு ஃபைனல் நம்பராக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி அவங்க 2 இடங்களில் போட்டியிட போகிறாங்க. 2மே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல். மதிமுகவை பொறுத்தவரையில் 8 இடங்கள் கேட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் 6 இடங்கள் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 6லையும் பார்த்திங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்றது திமுகவுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது அப்படின்றதையும் கவனத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கமல்ஹாசனை பொறுத்தவரையில் அவர் 5 தொகுதிகள் கேட்டதாகவும் மக்கள் நீதி மையத்துக்கு 2 தொகுதிகள் கொடுக்க திமுக தலைமை முன்வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 38 தொகுதிகள் வரும். இப்போ இந்த 234 தொகுதிகளில் 38 தொகுதிகளை கழித்தோம் அப்படின்னா 196 தொகுதிகள் வரும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை நம்ம சேர்க்கலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிறிய அமைப்புகள் கட்சிகள், இப்போ கருணாசு, தமிமுன் அன்சாரி, அப்புறம் தனியரசு இவர்களெல்லாம் இடங்கள் கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அவங்களெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வேறு இருக்குது. இப்போ காங்கிரஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க 40 இடங்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபைனலாக 34க்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
இப்போ திமுக வந்து 25 தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட இந்த 196லேருந்து 25 கழிச்சோம் அப்படின்னா 171 இடங்கள் வருகிறது. ஸோ இப்போ திமுகவை பொறுத்தவரையில் 170க்கு குறைவாக அவர்கள் வந்து நின்னோம் அப்படின்னா இதில் பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்ற அந்த நம்பர் கேம், அரித்மேட்டிக் கேம் அப்படின்றது திமுக தலைமைக்கு தெரியும். அதனால் வந்து காங்கிரஸ் கேட்கக்கூடிய இந்த 40 தொகுதிகளை அவர்கள் கொடுப்பார்களா அப்படின்னா நிச்சயமாக கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஈவன் 34 கேட்டாலும் காங்கிரஸுக்கு திமுக கொடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. திமுகவை பொறுத்தவரையில் இந்த முறை அதிக இடங்களில் போட்டியிடணும் அப்படின்றது அவர்களுடைய விருப்பம் அப்படின்னு பேசியிருந்தோம். காங்கிரஸை பொறுத்தவரையில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து 2006 2016 நம்ம இருந்த சூழலில் நம்ம இருந்துடக்கூடாது, இந்த முறை நம்ம கேட்டு அதிக இடங்கள் வாங்கி நம்ம போட்டியிடணும் அப்படின்றது அவர்களுடைய விருப்பமாக இருக்குது. திமுகவுக்கும் அதே கால்குலேஷன் தான். 2006 2016 சுச்சுவேஷன் மாதிரி வந்துடக்கூடாது இந்த தேர்தலில் நம்ம வந்து அதிக இடங்களில் போட்டிட்டு அதிக இடங்களில் வெற்றி பெறணும் அப்படின்றது அவர்களுடைய மோட்டிவாக இருக்குது. ஒரு நம்பர்ஸுக்காக நம்ம வந்து 2006 வந்து நம்ம ஒரு கம்பேரிசனுக்காக எடுத்துப்போம். திமுக வந்து உதயசூரியன் சின்னத்தில் 132 இடங்களில் போட்டிட்டு 96 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் அந்த தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா 48 இடங்களில் போட்டிட்டு 34 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்க அப்படின்னா 13 இடங்களில் போட்டிட்டு 9 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. பாமக வந்து 31 இடங்களில் போட்டிட்டு 18 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் 10 இடங்களில் போட்டிட்டு 6 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஐயுஎம்எல் வந்து ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ ஓவராலாக இந்த அலைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 163 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்த கவர்மெண்ட்டை வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. இப்போ 2006 ரொம்ப பெருந்தன்மையாக காங்கிரஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற மாதிரி எந்த டிமாண்டும் வைக்காமல் விட்டு கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் திமுகவால் 2006 வந்து அவங்க வந்து ஆட்சி கட்டில் இருக்க முடிந்தது. முதலமைச்சராக மறைந்த கருணாநிதி அவர்கள் தொடர முடிந்தது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ 2016 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திமுக வந்து 178 இடங்களில் போட்டியிட்டாங்க. அதில் 89 இடங்களில் தான் அவங்களால வெற்றியை பெற முடிந்தது. ஸோ இப்போ திமுகவை பொறுத்தவரையில் என்ன அவங்களுடைய கால்குலேஷன் அப்படின்னா அதிக இடங்களில் போட்டியிடணும், அதே மாதிரி இதை வந்து ஒரு பெரிய ஒரு அலைன்ஸாக நம்ம வந்து பில்ட் பண்ணணும், கொஞ்சம் கூட வந்து அலைன்ஸ் அரித்மேட்டிக் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றது தான் திமுகவுடைய கணக்காக இருக்குது. இப்போ ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப கால்குலேட்டிவான நகர்வுகளை வந்து திமுக தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ திமுகவை பொறுத்தவரையில் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இருக்குது. காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைவதில் இன்னும் சிக்கல் இருப்பது போல தான் எனக்கு தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் எதிர்பார்க்கக்கூடிய நம்பரை நிச்சயமாக திமுக தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இவ்வளவு முரண்டு பிடித்து காங்கிரஸ் வந்து திமுகவோட அலைன்ஸுக்கு போனாலும் கூட காங்கிரஸுக்கு எந்த கெயினும் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்காது அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய கால்குலேஷன். ஏன்னா இப்போ காங்கிரஸ் கேட்குற மாதிரி அதிக இடங்களை கொடுத்து நாளைக்கு வந்து காங்கிரஸ் துணையோடு தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும் பொழுது காங்கிரஸ் நிச்சயமாக 2006 போல் அமைதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு. அவங்க மீண்டும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் வந்து கவனத்தோடு தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. நிறையா நம்பர்ஸ் நம்ம சொல்லி பேசியிருக்கோம். ரொம்ப ஸ்பீடாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.